வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ஏற்கனவே போட்ட அந்த வீடியோவில் இருக்க இந்த ப்ளவுஸ் பாருங்கள், பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ்க்கு பேக் சைடும் டிசைன் இருக்குது, ஆனால் இதில் டாசல் மட்டும் பாக்கி இருக்குது. அதாவது பின்னாடி வைக்கிற குஞ்சோன்னு சொல்லலாமா. அதுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, இது ஒரு கல்யாண ப்ளவுஸ், அதை கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையவே அந்த குஞ்சத்தில் வைக்கலாமேன்னு இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் செய்கிறதும் கொஞ்சம் வேலை தான். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொம்மைக்கு நான் மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி மயில்கண் வேஷ்டியில் இருந்து அந்த இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய மணி எடுத்திருக்கேன், அதுதான் தலைக்கான போர்ஷன். பொண்ணுக்கு இந்த மாதிரி ஜரிகை இதை எடுத்திருக்கேன், அது புடவைக்காக. இப்போது 7x7 இருக்க மாதிரி இந்த காட்டன் கிளாத்தை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அதில் இந்த மணியை வச்சுக்கணும். மணி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு மட்டும் இன்னொரு துணியை வச்சுக்கோங்க, அதே கலர். பூ சுற்றுற மாதிரியே நல்லா பூ கட்டுற மாதிரி இறுக்கமாக கட்டிக்கோங்க. இது கட்டி முடிச்சிட்டா அது தலைப்பகுதி ரெடி ஆகிடுது. இந்த ஸ்பாஞ்சை எடுத்து சும்மா கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன் ஒரு சைடு கைக்கு. இது நான் எதுலேயும் பார்த்து செய்யலை, நானாக சும்மா செய்கிறதாங்க. எத்தனை இது கடையில் வாங்கி செய்கிறோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு இப்படி பண்ணது தான். ஒரு கை ரெடி பண்ண மாதிரி இன்னொரு கை ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல அதிகமாக துணி இருக்கு இல்லையா, அந்த ஸ்கர்ட் பகுதி, அதை கொஞ்சம் எந்த இடத்துல வெட்ட முடியுமோ அதெல்லாம் வெட்டி அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அந்த சுருக்கத்தை. இதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில் ஒரு கட்டு கட்டிட்டா இந்த பொம்மை ஹாஃப் போர்ஷன் இல்லை ஃபுல் போர்ஷன், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு வேண்டிய ஹைட்டுக்கு நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பொண்ணு ஒரு மாப்பிள்ளை அந்த தீமில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி புடவை நம்ம எப்படி கட்டுவோமோ அது மாதிரி வச்சு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம். இது மாதிரி வித்தியாசமாக நான் பண்ணும்போது இது நல்லா இருந்துச்சு. சரி, தெரியாதவங்களுக்கும் அது தெரியட்டோன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க. பண்ணித்தான் பாருங்களேன். இதுக்கு புடவைக்கு சுருக்கு வைக்கிற மாதிரியே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன். கூடுமான வரைக்கும் இதுக்கு மோஸ்ட்லி தையல் தாங்க போட்டேன். கம் வச்சு ஒட்டலாம், அதை விட தைக்கிறது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. சுற்றி பார்த்துட்டு முந்தானை எவ்வளோ தேவைப்படுமோ உங்களுக்கு அந்த லெங்க்த்துக்கு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சும்மா கம்மை வச்சு ஒட்டுறேன். எந்த இடத்துக்கு கம்மு தேவையோ அதை மட்டும் கம்மில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ முந்தானிக்கு ஃப்ளீட் வச்சு முடிச்சுட்டு அதையும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டோம்னா இந்த நமக்கு புடவைக்க உள்ள அந்த லெங்க்த்து கிடச்சிது, ரெடி ஆகிடுது. இப்போ மாப்பிள்ளைக்கும் அது மாதிரி தாங்க. வேஷ்டிக்கு எவ்வளோ வேணுமோ இப்படி வச்சு ஒரு சுற்றி, ஆனால் அந்த வேஷ்டி முடிகிற இடம் இப்படி உள்ள துணி மடங்கி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு வெட்டிட்டு அந்த வேஷ்டியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணி இல்லாட்டி நார்மல் ஒயிட்டில் நீங்கள் கோல்டு கலர் ஜரியை வச்சும் வேஷ்டியை ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த துணி இருந்ததால் அப்படியே வச்சுருக்கேன். அதேமாரி துண்டுக்கும் கழுத்துக்கு வேர் பாடியாக தான் இருக்க போகிறார் மாப்பிள்ளை. இதில் எங்கே சட்டை போடுறது, இத்தினோண்டு பொம்மையில் பார்க்க அழகாக இருக்குது. அதுக்கேற்ற வேலையும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பிசினாரி வேலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தாங்க. துக்குடா வேலை பண்ணுறது. இது கம்மை வச்சு இந்த இடத்த இப்படி ஜஸ்ட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். அது ஓப்பனாக இருக்க இடம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட போகிறாரு. பொண்ணு ரெடி ஆக கொஞ்சம் டைம் தானே ஆகும். இப்படி பண்ணி முடிச்சிட்டோமா. இப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு மைனர் செயின் போட்டுடலாம். இந்த பால் செயினை தான் வச்சு நான் பின்னாடி தைச்சிருக்கேன். இப்படி கழுத்தில் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி துண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இடுப்பு சும்மா தெரியுது இல்லையா, அந்த இடத்த ஒரு கருப்பு லேஸ் வச்சுறேன். அதாவது பெல்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இப்போ இதை வச்சு தைச்சி முடிச்சுட்டு துண்டை தைச்சி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ மாப்பிள்ளைக்கு தலைப்பகுதிக்கு இந்த பனியன் மெட்டீரியல் பிளாக் கலர் என்கிட்ட இருக்குது. இதில் ஒரு துண்டாக வெட்டி எடுக்கிறேன். நான் எனக்கு இது ஈஸியாக இருக்குன்னு இதில் காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மெட்டீரியல்ஸ் இருக்கோ, உள்ளன்னோ அது மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இப்படி பாருங்கள், ஒரு கோடு போட்டுக்கிறேன். எந்த இடம் தலைப்பகுதி வேணுமோ பேக் சைடு ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல இதை வச்சு தைக்க போகிறேன். தைச்சிட்டு அதான் ஃப்ரண்ட்டில் அந்த துணி இருக்குது, நான் இப்படி வச்சு தைச்சிட்டு இதை இப்படி திருப்பும்போது தையல்லாம் உள்ளே போயிடும். அழகாக அந்த நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். என்னுடைய சேனல் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லைங்க, பெயிண்டிங்கு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு, இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு அதில் தெரியும். அது பாருங்கள், அப்படியே பின்பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பின்னாடியும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு விட்றேன். உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்துக்கு வேணுமோ அது மாதிரி போட்டுடணும். சும்மா ஜஸ்ட் அப்படியே எல்லாத்துக்குமே அதுக்கு மேட்சிங்கான நூல் போட்டு தைங்க. அப்போ தான் அந்த தையல் வெளியே தெரியாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது மாதிரி வச்சு பண்ணிட்டோம்னா மாப்பிள்ளைக்குள்ள ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பொண்ணை ரெடி பண்ணுவோம். பொண்ணு ரெடியாக கொஞ்சம் லேட்டாக தானே ஆகும், சீக்கிரம் வந்துடுமா என்ன?
ப்ளவுஸுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லேஸை வச்சு சும்மா 4-5 சுற்றிக்கிறேன். துணியை வச்சு கூட சுற்றலாம். அது கொஞ்சம் ரா எஜஸ் வருன்றதால அப்படியே லேஸை வச்சா கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கும். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இது ப்ளவுஸுக்கு ஆகிடுதுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணுக்கு புடவை கட்ட போகிறோம். நம்ம எப்படி புடவை கட்டுவோம் அதேமாரியே வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட வேண்டியது அங்கங்கே. அதுக்கு ரெட் கலர் நூலில் வச்சு மேட்சிங்காக தைக்கும்போது எதுவுமே நீட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி வச்சு முந்தானை கரெக்டாக வச்சு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ எப்படி நான் காமிச்சனோ அதேமாரி தான் நான் தைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு 2 நூலுங்கிறது 4 நூலாக போட்டு நீங்கள் தைச்சி முடிச்சுருங்க. ஸோ பொண்ணுக்கு இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டிய டைமு. பொண்ணுக்கு நம்ம நிறைய நகையும் தான் போடுவோம். நான் துணியை 2 துண்டாக வச்சு தைக்கிறேன், 2 துண்டாக வச்சு தைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் இந்த ஹாஃப் தனியாக தைச்சிட்டு அந்த ஹாஃப் தனியாக, ஏன்னா இது கொஞ்சம் லெங்க்த்தியாக வரும் இல்லையா, அது இப்படி தைச்சி இப்படி திருப்பிடுறேன். ஃப்ரண்ட் சைடு அந்த துணி இருக்கணும், நீங்கள் தைச்சி முடிச்சு திருப்பும்போது அப்படி பேக் சைடு போயிடும். அப்போ நடுவில் கோடு வரும் வகுடு எடுத்த மாதிரி, அந்த எஃபெக்ட்டுக்காக நான் 2 துணி வைக்கிறேன். இப்போ இந்த ஹாஃப் தைச்சி முடிச்சுட்டேன். அதேமாரி பின்னாடி ஹாஃபும் தைக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரியான கருப்பு துணியை வேணால் எடுத்துக்கலாம், இந்த துணி தான் வேணுங்கிறது இல்லை. இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். வித்தியாசமாக பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக இதை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நிறைய நான் ட்ரை பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படியே கொண்டை போடலான்னு நினச்சேன். தமிழ்நாட்டு பொண்ணு கொண்டை போட்டால் நல்லா இருக்காது, சரி ஜடையாக பின்னிடுவோம், அப்போ தான் ஹேர் ஸ்டைல் எதாவது பண்ணலான்னுட்டு ஜடை பின்னிட்டேன். ஜடை பின்னி அதே கருப்பு துணியிலே அப்படியே ஒரு சுற்றி முடிச்சு போட்டு வச்சுட்டேன். அதுக்கு வேண்டிய ஹேர் கட் பண்ணிடுங்க, நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த பொண்ணுக்கு ஒரு கம்மல் வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கோல்டு கலர் மணியை இப்படி சுற்றி வச்சுட்டேன், அவ்வளோதான். ரொம்பலாம் பெருசாக இதில் டெக்கரேட் பண்ண முடியாது, இருக்கிறதே இத்தினோண்டு. பார்க்க தாங்க இத்தினோண்டு, வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதுக்கும் அதேமாரி ஒரு கோல்டனில் ஒரு மாலை, அதுக்கப்புறம் ஒரு கல் வச்ச மாலை. பொண்ணுன்னா சும்மாவா, அதுக்கேற்ற மாதிரி நகை நட்டெல்லாம் போட வேணாமா, அதையும் போட்டாச்சு. பின்னாடி ஹேர் ஸ்டைலுக்கு அழகாக முத்து ராக்கொடியெல்லாம் என்னென்ன மாதிரி அதுக்கு செட் ஆகுமோ அதை வச்சு சும்மா தைச்சிட்டேன். பொண்ணுக்கு நெத்தி சுட்டியும் அந்த பால் செயின் தான் வச்சுருக்கேன். எல்லாமே நான் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன். அது ஒட்டும் போது எனக்கு இன்னும் சரியாக வரல, அதனால் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான். கண்ணு வைக்கணும்ல, பொண்ணு மாப்பிள்ளை ரெடி. இப்போது பொண்ணுக்கேற்ற கண்ணை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பூ வைக்கிறது பாக்கி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் சும்மா ஜிக்ஸாக்காக வெட்டிட்டு அதை ஒரு ஊசியில் அப்படி அப்படியே கோத்துக்கிறேன். அது துண்டு துண்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கண்டினியூஸாக இருந்ததை அப்படியே கோத்துக்கிறேன். வேறு எப்படி பூவை ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் இந்த துணி அந்த வேஷ்டி துணியிலே மிச்சம் இருந்ததை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோர்த்து பூவை அப்படியே ரெடி பண்ணி அதை ட்ரிம் பண்ணிக்கணும். நான் ஒரே ஒரு கலர் தான் பூ வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய வச்சுக்கலாம். இப்படி தலை நிறைய அழகாக பூவை வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் எதை ட்ரிம் பண்ணணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது எனக்கு, அதனால் ட்ரிம் பண்ணுறேன். இப்போது பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு, பூவும் வச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கண்ணை வைக்கலாம். பொண்ணுக்கு ஏற்ற கண்ணுக்கு நான் ஃபெவிக்ரில் எடுத்து அந்த பெயிண்டில் தான் பண்ணுறேன். சும்மா ஒயிட் கலர் பேசிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக்கு. இது பாருங்கள், உதடுக்கு சும்மா ரெட்டு கலரில் பண்ணுறேன். கண் ஐப்ரோ வரைஞ்சாச்சு, பொட்டு நீட்டு போட்டு வச்சாச்சு. இதேமாரி மாப்பிள்ளைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த முடியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா நம்ம பெயிண்ட்டிலே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் துணியில் வச்சு செய்ய முடியாது, சின்ன சின்ன வேலைகள்லாம் பெயிண்டில் வச்சு அப்படி கடைசியை ஃபினிஷிங் டச் கொடுத்தாச்சுங்க. இப்போது விபூதி வச்சாச்சு, அதுக்கு ஒரு குங்குமம் வச்சாச்சு. மாப்பிள்ளை ரெடி. இந்த பொண்ணுடைய புடவை கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது எனக்கு, அதனால் உள் பக்கமாக கொஞ்சம் மடித்து அடிச்சிட்டேன். தெரியுதுங்களா? இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் ஹைட்டு ஈக்குவலாக ஆகிடுச்சு. எப்படிங்க, நல்லா இருக்கா இந்த பொண்ணு மாப்பிள்ளை? இப்படி தலையில் ஒரு கருப்பு நூலை வச்சு முடி போட்டுருங்க நல்லா நாளாக. அந்த இதை வச்சு இதில் தைச்சிடணும் நுனியில். ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுட்டு தான் அந்த எட்ஜை இப்படி மடக்கி வச்சு அதையும் அப்படியே ஹெம்மிங் பண்ணிடுறேன். நீங்கள் மிஷினில் கூட தைக்கலாம், நான் கையிலே தைச்சி முடிச்சிட்டேன். இதேமாரியே அந்த 2 தைச்சி முடிச்சாச்சிங்க. பொண்ணு மாப்பிள்ளை டவுசல் நல்லா இருக்கா? இது ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு கல்யாணன்றதால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதே நார்த் இந்தியன் முறைப்படியும் பண்ணலாம்.
அடுத்த ப்ளவுஸில் இந்த மாதிரி நார்த் இந்தியன் டாசல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லைக் கமெண்ட் கொடுக்கலாமே. என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ.